முறுமுறுன்ட்டு நெய்யில் பொரித்த முருங்கைக்கீரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் எடுத்த வெண்ணெயை நெய் காய்ச்சறதுக்காக வேண்டி கொஞ்சம் முருங்கைத்தலை பிச்சிக்கலாம். கொழுந்தா பிச்சிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த கொழுந்தா போட்டு அந்த நெய்யில் காய்ச்சும் போது போட்டால் தான் நல்லா பொரியும், அந்த நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த நெய் நல்ல வாசனையோடு இருக்கும். நான் வீட்டில் பசும்பால் வாங்குகிறேன். அது ஒரு வாரமாக நான் சேர்த்தி வச்சேன். காஃபிக்கெல்லாம் போக தான் நான் எடுத்து வச்சேன். அது பாருங்க, ஒரு வாரத்து வெண்ணெய் இவ்வளோ வந்திருக்குது. இது இன்னைக்கு காய்ச்சலாம், ஏன்னா ஆடி அமாவாசையாக இருக்குது. பருப்பு நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ் நெய் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த இதை நெய்யை இன்னைக்கு காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு. எப்பயுமே நெய் எடுக்கும்போது, வெண்ணெய் எடுக்கும்போது பாலில் ஆடை எடுத்து ஒரு சில சகோதரிகள்லாம் செய்வாங்க. நான் தயிரில் உரம் ஊற்றி தான் நான் நல்லா இதில் வாஷ் பண்ணிடணும். நான் 2-3 தடவை கழுவி தான் நான் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சேன். இருந்தாலும் நல்லா கழுவிட்டு நம்ம வச்சோன்னாக்கா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். தயிர் உரம் ஊற்றி நம்ம அந்த இதில் வெண்ணெய் எடுக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். நம்ம எதுக்கு வெண்ணெய் எடுத்துடுறோம் அப்படின்னாக்கா, வயசானவங்க தயிர் ஊற்றி சாப்பிட்றத விட நம்ம இந்த மோரை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா, கடைஞ்சி கொடுத்துட்டாக்கா அதில் கொஞ்சம் சீரகப்பொடி அல்லது பெருங்காயப்பொடி, இல்லை கொத்தமல்லி, இந்த மாதிரி இந்த மசாலா மோர் இது மாதிரிலாம் தயாரித்து கொடுக்கலாம். இப்போ தயிர் நம்ம சாப்பிட்லாம், ஆனால் தயிர் செரிமானத்துக்கு கஷ்டம். இது அடிக்கடி அவங்களுக்கு நீராகாரமாக கொடுக்கலாம், வீட்டில் வயதானவங்க இருக்கிறதுக்கு. அதுக்காக தான் இந்த மோர் எடுத்துடுறது. நெய் காய்ச்சும் போது நம்ம முருங்கை இலை நம்ம போட்டு காய்ச்சினா வாசனை. சப்போஸ் முருங்கை இலை கிடைக்கலனாக்கா கருவேப்பிலை ஒரு சிலர் போடுவாங்க. என்னுடைய அம்மா பாட்டி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்லேயே கொண்டு நெய் உருக்கி ஊற்றுவாங்க. தயிர்காரமாக கடைக்கு அவங்களுக்கு ஹோட்டலுக்கு வேணுங்கிறதுனால ஒரு நாளைக்கு 5 கிலோ அந்த மாதிரிலாம் தேவைப்படும் அவங்களுக்கு ஸ்வீட்டுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செம்மண், நல்ல செம்மண் கரைச்சி விட்டு அந்த தண்ணி ஒரு 2-3 ட்ராப் ஊற்றுவாங்க. நல்ல வாசனையாக இருக்கும்ன்ட்டு. எங்கள் அம்மா அவங்கெல்லாம் சிறு வயதாக இருந்தபோது சொல்லுவாங்க. அப்படியே அந்த கசண்டை, நெய் கசண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது அவ்வளோ நல்லா படிஞ்சிருக்குமா, அந்த செம்மண் கலர்லேயே ரெட்டாக. அது சாதத்தில் போட்டு பிசைஞ்சி உப்பு போட்டு தானே நெய் காய்ச்சிரும், அப்போ அந்த நல்ல மணமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நான் உப்பு போட்டுக்கிறேன். பெரும்பாலும் கடையிலெல்லாம் காய்ச்சறது உப்பு போட்டு காய்ச்சுறாங்களே என்ன தெரியல. ஏன்னா இது நம்ம வீட்டில் காய்ச்சும் போது, இந்த உப்பு போட்டு காய்ச்சும் போது நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது. இந்த நெய் காய்ச்சறது ஒரு தனி கலை தான். இந்த நெய் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 3/4 பதத்தில் காய்ச்சிருவாங்க. கொழன்ட்டு அப்படியே மணல் மாதிரி வரணும் அந்த நெய். அந்த மணல் பக்குவத்தில் வந்தால் தான் நெய் நல்ல வாசனையாக இருக்கும். அந்த ஒரு நூல் தான் வித்தியாசம். நிறைய பேர் அந்த நெய் உருகிட்ட உடனே நெய் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. அது அந்த நுரையெல்லாம் அடங்கினப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுரை வரும். இந்த நுரை எல்லாம் அடங்கி அது ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி வரும் பாருங்கள், அதுதான் அந்த நெய் பிரிஞ்சு வரும். பசு நெய் எப்படி இருக்குன்னாக்கா இந்த மாதிரி எல்லோவாக இருக்கும், இந்த மாதிரி மஞ்சளாக இருக்கும். பசுபாலில் எடுக்கிற நெய் இவ்வளோ மஞ்சளாக இருக்கும். இதே எருமைப்பாலில் எடுக்கிறது வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி காய்ச்சும் போதே பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும், அப்புறம் லேசாக செவந்து வரும். இது எல்லோவாக தான் இருக்கும். இந்த நெய்யில் போடுற முருங்கைத்தலைக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப போட்டி நடக்கும். சிறு வயதில் நாங்களும் சரி, என்னோட உடன் பிறந்தவங்களும் சரி, இப்பயும் வீட்டில் காய்ச்சினாக்கா எங்கள் பொண்ணு, எங்கள் பையன், எங்கள் சார் எல்லாருக்குமே அந்த நெய்யில் போட்டு அந்த முறுகி போயிருக்கும்ல அந்த முருங்கைத்தலை, அது ரொம்ப அவங்களுக்கெல்லாம் பிரியமாக இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஃபைட் நடக்கும். நிறைய ஸ்வீட் செஞ்சால் கூட கிட்ட வர மாட்டாங்க. ஆனால் இந்த முருங்கைத்தலை போட்டு காய்ச்சும் போது அந்த முருங்கைக்கீரை யாருக்கு அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு ஃபைட்டே நடக்கும் எங்கள் வீட்டில். இதில் இந்த நெய்யில் இந்த சடன்ட்டு சவுண்டு வரும், அந்த நீர் இது அதெல்லாம் அடங்கி அப்படியே சைலண்ட் ஆனவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த பொரியிற சவுண்டு, அந்த தண்ணி இருக்கிறது சடன்னு சவுண்டு வரும். இது அப்படியே அமைதியாகி அப்படியே சைலண்ட் ஆனாக்கா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த லேசாக பாருங்கள் செவக்க ஆரம்பிக்குது, அவ்வளோதான், நெய் தயாராகிடுச்சு.
நம்ம அந்த முருங்கைத்தலை போட்டுடலாம். நல்லா பசுனை, நல்ல வாசனை. இதை நல்லா சூடான சாதத்தில் பருப்போடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அது ஆனந்தமே தனி தான். மொறுமொறுன்னு முருங்கைக்கீரை நெய்யில் பொரிச்சது யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க, புது நெய்யில் சாப்பிட்லாம். இந்த கசண்டில் சாதம் போட்டு கொஞ்சம் உப்பு லைட்டாக போட்டுக்கிட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். கூட கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளோ நெய் வந்தது 1 வீக்கில் ஒரு 150 ml வந்திருக்கும். புதுசாக காய்ச்சன புத்துருக்கு நெய்ன்னு சொல்லுவாங்க.